பாசிட்டிவ் மைண்ட் செட்னா எல்லாம் சரியா நடக்கணும்னு நினைக்கிறது இல்ல. எப்படி வந்தாலும் நம்ம சமாளிச்சிருவோம்னு நம்புறது தான். பிரச்சனை எல்லாருக்கும் வரும். ஆனா அதையே மனசுல சுமக்கிறவன் தான் சோர்ந்து போவான். இதுவும் கடந்து போகும்னு நினைச்சா பாதி வலி அங்கேயே குறையும். நம்ம நினைச்சதை விட நம்ம மனசு ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு நெகட்டிவ் தாட் வந்தா அதுக்கு உடனே ஒரு பாசிட்டிவ் ஆக்ஷன் கொடு. இன்றைக்கு நல்லா நினைச்சா நாளைக்கு நல்லதே நடக்கும். பாசிட்டிவ் மைண்ட் செட் வெறும் பழக்கம் இல்லை, அது வாழ்க்கையை மாற்ற ஒரு முடிவு. கவலைன்னா பிரச்சனை இல்ல. அது நம்ம மனசோட ஒரு அலாரம் மாதிரி. சைக்காலஜி சொல்றது என்னன்னா, நம்ம நடந்த விஷயத்த மனசுக்குள்ள மீண்டும் மீண்டும் ஓட்டும்போது தான் கவலை பெருசாகுது. உண்மை என்னன்னா, 90% கவலைகள் நம்ம கற்பனை. மனசு என்ன ஆகுமோன்னு கேட்கும். ஆனா நிஜம், இப்ப என்ன செய்யலாம்னு கேட்கும். ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. கவலை வந்தா அதை தள்ளி வைங்க. ஒரு ஸ்மால் ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுத்த நொடியில மைண்ட் செட் காம் ஆகும். நினைவுல வை, கவலை வாழ்க்கையை காப்பாத்தாது. ஆனா நம்பிக்கை வாழ்க்கையை நகர்த்தும். அதனால கவலை வேண்டாம். நீ தனியா இல்ல, கூட இருக்காங்க. உன்னை விட டேலண்ட் கம்மியா இருக்கிற பல பேர் சக்ஸஸ் ஆகுறாங்க. ஆனா நீ மட்டும் ஏன் நிக்கிற தெரியுமா? செல்ஃப் டவுட். உன்னை யாரும் தடுக்கல. நீ உன்னை நீயே கேள்வி கேட்குற. செல்ஃப் டவுட்னா ட்ரூத் இல்லை. அது பழைய எக்ஸ்பீரியன்ஸோட ஃபியர். என்னால் முடியுமான்னு கேட்டால் மைண்ட் ஆன்சர் கொடுக்கும், இல்லை முடியாதுன்னு. ஆனால் நீ ட்ரை பண்ணா என்ன நடக்கும்? லைஃப் ஆன்சர் கொடுக்கும். இதுதான் பதில். பர்ஃபெக்டாக இருக்க வேண்டாம், ஸ்டார்ட் பண்ணால் போதும். கான்ஃபிடன்ஸ் வராது முன்னாடி இல்லை, நடக்கும்போது தான் வரும். நான் நம்புகிற ஒருத்தன் இருக்கான், அது நீ தான். இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடு. முடிந்து போனதை நினச்சி வருத்தப்படுறது நம்ம மனசு செய்யும் பெரிய தவறு. அது திரும்ப வருது என்று தெரிஞ்சும் அதே நினச்சி இன்னைக்கு சந்தோஷத்தை கெடுக்கிறோம். சைக்காலஜி சொல்கிறது என்னன்னா, கடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம சிக்கிக்கிட்டா நாளை இழந்துடுவோம். முடிஞ்சது ஒரு பாடம், மீதம் இருப்பது ஒரு வாய்ப்பு. அதான் நினைவுல வை. போனதை விடு, இருக்கிறத எப்படி, வரப்போகிறத நம்பு.